பிதாவின் சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து நடந்தது நிமித்தம் அவர் பரிசுத்தராய் காணப்பட்டார். அவர் மரித்தோரை உயிர்ப்பித்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆவியானவருடைய சித்தத்துக்கு, பரிசுத்த ஆவியானவர் சித்தத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் நாம் நடக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறையாயிருக்கிறது. முதலாவது நாம் அன்பு கூறலே நாம் மறந்து விடுகிறோம். நாம் நிந்திக்கிறவர்களை நாம் நிந்திக்கிறவராய் காணப்படுகிறோம். நம்மை வெறுக்கிறவர்களை நாம் வெறுக்கிறவராய் காணப்படுகிறோம். இந்த உலகப்பிரமான வாழ்க்கையில் அநேக சகோதரிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, அவர்கள் என்னை இப்படியாக காரியங்கள் செய்தார்கள், நான் எப்படி அவர்களிடத்தில் போய் பேசுவது, இப்படியாக எனக்கு எதிர்த்து நின்றார்கள், இப்படியாக என்னை